தூத்துக்குடி தாவேக அமைச்சர் மதன்ராஜன் சொந்த ஊரான முப்பிலிவெட்டியில் சீல் வைக்கப்பட்ட கல் குவாரியிலிருந்து சரள் மண் கொள்ளை நடப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் குற்றச்சாட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த கோயில் இருந்துட்டு இரவு பகல் நேரங்களில் இருந்துக்கிட்டு உள்ள வரையில் கருங்கல்லை கொண்டு வராங்க, வெளியில் போயில் இருந்துக்கிட்டு சீனிச்சரில் இருந்துட்டு கடத்தி கொண்டுட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக இருந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சல்னா கிரெஷர் தூசி, அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு அங்கே இருக்கிற லாரி கனரக வாங்க போகிறதுனால அங்கே உள்ள ரோடுகளும் பழுதாகி மக்களுக்கு கிராம மக்கள் பயன்பாட்டுக்கு சரியில்லாத வகையில் மாறி போகிறது. இது கிட்டத்தட்ட அந்த கோரியானது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டு அந்த கோரியை இருந்துக்கிட்டு சீல் வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கோரி இயங்கிட்டு இருக்குது. இந்த கோரியை இயக்குது யார் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பான முறைக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதில் வந்து மாபெரும் ஒரு ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கோரி வந்துட்டு இயங்கிட்டு இருக்குன்னு அப்புறம் அதிகாரிகளுடைய துணையோடு இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி இருந்துக்கிட்டு இன்றைக்கி ஓட்டைப்புறம் சட்டமன்ற அமைச்சனுடைய பகுதி, புதிய அமைச்சருடைய பகுதியாக இருக்குது. அதனால் வந்துட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த கோரின் மீதும் இந்த கடத்தலுக்கு யாராவது சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.